பிளாக் கிளவரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு 8 எபிசோட் இருக்கு. 10வது வரைக்கும் நம்ம சோலோவிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டீமன் ஸ்லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ராக்னாராக் வேற ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாக் கிளவரோட சீசன் 5 எபிசோட் 9ல இருக்கும். அண்ட் இது வந்து அனிமேக்கு அப்புறம் நடக்குது. நான் முன்னே சொல்ல மாதிரி தான் இது சீசன் 4 பார்ட் 2 சீசன் 5 எனக்கு தெரியல. ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ சொன்ன மாதிரியே வந்துட்ட நோயல். இப்பயாச்சும் என் கூட விளையாடுவியா? ஒழுங்கா விளையாடுவியா? என்ன தைரியம் உனக்கு? லோல பீச்சுக்காக இப்படி மாத்தி வச்சிருக்க. உன்னை கண்டிப்பா சொல்றேன். நான் இல்ல நாங்க 2 பேரும் உன்னை கொல்லுவோம். ஆஹா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். பட் அண்டீன் வந்து லோல பீச்சுக்கோட சர்வெண்ட் அப்படி இருக்கிறப்ப உனக்கு எப்படி? இங்க பாருமா, அல்டிமேட் மேஜிக்கையோ இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் நீ கத்துக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அதுதான் அண்டீன். என்ன சொல்றீங்க? அண்டீனா எப்படி? நான் அந்த கர்ஸில் ட்ராப் பண்ணி இருக்கிறப்ப என்னோட பாதி உடம்பு அப்படிங்கிறது டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது என் கண்ட்ரோலே இறந்துருச்சு. ஒருவேளை நான் திரும்ப உயிர் பெக்கணும் அப்படி இல்லைன்னா என்னோட பவரை மீண்டும் பெறணும்னா எனக்கு வேற ஒரு தகுதியான ஒரு ஹோஸ்ட் தேவைப்பட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, நீதான் நோயல். இங்க பாருமா, உனக்கு புரியுதா? இப்ப வேற வழியே கிடையாது. நீ அண்டீனை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீ மாறிதாமா ஆகணும். எனக்கு பிராங்கா சொல்லணும்னா இந்த மாதிரி நயனன்னு பேசுற பொண்ணுங்களே பிடிக்காது. எப்படி ஒன்ட்ட வந்து மாட்டினோம் பாத்தியா? எனக்கு லோல பிச்சுக்காக தான் வேணும்னு நினைச்சா லாஸ்ட்ல ஒன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இங்க பாருமா, வினிக்கோட பாடியை வந்து பாதி மேஜிக்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கிறப்ப அவளை தோக்கடிக்கணும்னா ஆர்கான் மேஜர் இருந்தா மட்டும் தான் முடியும். அப்படி இருந்தாலுமே இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் செயின் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தாலையும் கத்துக்க முடியாது. யாரெல்லாம் இந்த ஸ்பிரிட்டா சூஸ் பண்ண போறாங்களோ, அந்த ஸ்பிரிட்டா யாரு ஹோஸ்டா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த செயின் ஸ்டேஜை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்க எதுக்காக ஆஸ்தாவையோ இல்ல யூனோவையோ வெறுமனையே வச்சுட்டு இருக்கணும்? நீங்க லோல பிச்சுக்கா ட்ரெயின் பண்ண வேண்டியதானே? அவள்கிட்ட நம்ம நினைக்கிறதோட அதிகமான பவர் அப்படிங்கிறது இருக்குது, மேஜிக் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவளை ஒரு செயின் ஸ்டேஜா மாத்த வேண்டியதானே? எதுக்காக அதை பண்ணல? ரொம்ப தலைமுறைக்கு முன்னாடி நான் ஹார்ட் கிங்டத்தோட ஃபர்ஸ்ட் ராணியை பார்த்தேன். அவங்க என்னை ஒரு சர்வெண்டா மாத்திக்கிட்டாங்க. அன்னையிலேருந்து அடுத்தடுத்த ராணிக்கு நான் ஒரு சர்வெண்டா இருந்தேன். அதே மாதிரிதான் பல முறைகள் தாண்டி நான் லோல பிச்சுக்காக மீட் பண்ணேன். அவளுக்கு என்னதான் பயங்கரமான மேஜிக் இருந்தாலுமே அவ மத்த பிரின்சஸ் மாதிரி இல்ல. சொல்ல போனா லோல பிச்சுக்காவில ஒரு அட்டாக் ஸ்பெல்ல கூட கத்துக்க முடியல. அவளால முடிஞ்ச ஒரு பெரிய அட்டாக் ஸ்பெல் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது இந்த நைட் டால கிரியேட் பண்றது மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னைக்குமே டெவில் சேர்த்து நிக்க முடியாது, டெவில தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவ ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். என்னால ஒரு அட்டாக் ஸ்பெல்ல கூட கத்துக்க முடியல. நான் உண்மையிலே ஃபெயிலியர் தானே? இல்லம்மா, நீ அப்படி சொல்லாத. நீ உண்மையை சொல்லணும், ஒரு கைண்டான ஒரு பர்சன். நீ தான் என்னோட ப்ரைடு, நீ தான் என்னோட ஜாய். நான் அவள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல, செயின் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லல. ஈவன் டெவில்ஸ் எல்லாமே ஹார்ட் கிங்டத்துக்கு வந்தப்பையும் வெனிக்கா நம்மளை தேடி உள்ளார வந்தப்பையும் நான் அவள்கிட்ட வாயே திறக்கல. ஏன்னா நான் எப்பயுமே அவ கைண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இருந்தாலுமே எல்லாமே என்னோட தப்பு தான். என்னால தான் அவளை தூக்கிட்டு போனாங்க, அதனால தான் அவ கடைசிடா மாறினா. நான் தான் தப்பு. நான் அப்பையில இருந்து தப்பா தான் இருந்திருக்கேன். ஆமா, உண்மையை சொல்லணும்னா நீ அந்த செயின் ஸ்டேஜை பத்தி அவள்கிட்ட சொல்லாது என்னதான் தப்பா இருந்தாலுமே நீ அவளோட கைண்ட்னஸை பார்த்து தானே அப்படி பண்ணிருக்க. ஒருத்தவங்க மேல அன்பு காட்டுறதையோ இல்ல அஃபெக்ஷன் வச்சிருக்கிறதையோ எந்த வகையில ஒரு தப்பா மாறும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீனும் நானும் என்னதான் கருத்து வகையில மாறுபாடு இருந்தாலுமே நம்ம 2 பேரோட கோல் அப்படிங்கிறது ஒண்ணுதான், லோல பிச்சுக்காக காப்பாத்துவோம். என்ன சொல்ற? வா அண்டீன், இப்பதான் அவளுக்கு ஒண்ணு கத்து கொடுத்தேன், அதுக்குள்ள போட்டு கலக்கடா பாரு. என்ன லோல பிச்சுக்கா கலக்கு அப்படின்னு சொல்லி இவ வேற ஒரு பகுட்டு. என்ன அவங்க 2 பேரும் விளையாண்டது போதும், நம்ம 2 பேரும் விளையாடலாமா? நோயல், இது எல்லாமே உன்னோட தப்பு தான், உன்னைய மன்னிக்க மாட்டேன் வெனிக்கா அப்படின்னு சொல்லி இந்த போட பவர் மாட்டை கிரியேட் பண்ண பிளட் வெயினா அனுப்புன்னு சொல்லிட்டு அந்த இடமே பயங்கரமா இருக்கும். இப்ப மட்டும் போன தடவை மட்டும் சீக்கிரமா அந்த சண்டை முடிஞ்சிச்சு, உன்னைய மன்னிக்கவே மாட்டேன். வாய மூடு. மத்தவங்க அழுவுறத பார்த்து சிரிக்கிற உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு நான் வெறுக்கிறேன். கண்டிப்பா இந்த தடவை நீ செத்த அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையார் மேல நிப்பா பாருங்க, பயங்கரமா இருக்கும் இந்த ஃபீலிங். இதுதான் இந்தபடி பீஸ்ட் மட்டும் ஒன்று அனுப்பிச்சுட்டு இருப்பாரா, அடுத்த செகண்டு நம்ம நோய் எல்லாத்தையும் அடிச்சுன்னு ஊத்திட்டு வருவா. அப்படிதான், இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இந்த மட்டும் ஒரு ஃபைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு, நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உனக்கு 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள அவளை முடி. 1 நிமிஷமா? அது யாருக்கு வேணும்? அரை செகண்ட் போதும், அவளை நான் முடிச்சு காட்டுறேன். டைரக்டா போய் ஒரு போட்டு வெளில வருவாளா. அப்படிதான், ஃபென்டாஸ்டிக், அமேசிங். இந்த மாதிரி ஃபீலிங், இந்த மாதிரி நடுங்கிறது பார்த்து எவ்வளோ வருஷாச்சு, நான் மறந்தே போயிட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு பவர் கிடைச்சப்ப நான் என்னோட டெவில் பவரை யார் மேலேயாச்சும் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் பட்டி தொட்டி எங்கு பறக்கிற ஒரு பொண்ணை பத்தி கேள்விப்பட்டேன்.
அவளோட பவர் அப்படிங்கிறது பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதனாலேயே அமைதியா ஸ்பேட் கிங்டம் உள்ள பூந்து அவளை மீட் பண்ண. என்னோட பவரும் உன்னோட பவரும் அமேசிங்கா இருக்குல்ல, வா சார் வந்துட்டே இருக்கேன்ப்பா. என்னது சவுண்டு? ஓஹோ, என்னது இது? கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இல்ல. இது உன்னோட குழந்தையா? நோயல் நீங்க? ஓ, இது உன்னோட குழந்தைங்க தானா? சரி சரி, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த குட்டி குழந்தையிலேருந்து ஆரம்பிக்கட்டுமா? இதை போட்டு தள்ளிட்டுமா? இங்க பாரு, உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். என்னைக்கு ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறுவானா அது அவ குழந்தைக்காக சண்டை போறப்பதான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவ பவரை பூஸ்ட் பண்ணி ஒரு போட்ட பொடுக்கு வாயிலாம் அப்படியே ரத்தமா தெரிக்கும். இதை பார்த்த மேஜிக்ல உடனே என்ன பண்ணுவோம்னா கர்ஸ் வாண்டரிங் மேஜிக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அண்ட் அதே சமயம் நம்ம மெனிக்கா வந்து பேக்கப் வாங்க சொல்லிடுவா. நீ ஒழுங்கா வந்துட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஸோ இப்போதைக்கு ஏசர் மேல அந்த கர்ஸ் மேஜிக்கை போட்டுட்டு இவ வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. பிகாஸ் அவளோட ஊண்டு அப்படிங்கிறது பயங்கர டேமேஜா இருந்திருக்கும். அதை வந்து வெனிக்கால தாங்கியிருக்க முடியாது. இப்ப எனக்கு புரியுது, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. போன தடவை எங்க விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். வா, உங்க அம்மா விட்டதை நீ புடி நோயாளின்னு சொல்லி கத்திக்கிட்டு வருவா. இந்த பக்கெட்டு ஒரு டிராகன் மாதிரி ஒன்று கொண்டு வந்து நீ இது வரைக்கும் நீ பண்ணது அப்படிங்கிறது உனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்படுவடின்னு சொல்லி ஒரு குத்து, அவ்வளவுதான். குத்துன குத்துக்கு வாயிலிருந்து ரத்தம் தெறிக்க அந்த டிராகன் உள்ள முழுங்குன்னு சொல்லி நீ உண்மையிலே நல்லா இருக்க, ஃபென்டாஸ்டிக் நோயல். இந்த பகுட்டு அந்த மேஜிக்லாம் உடஞ்சி தெரிக்குமா? அடுத்த செகண்டு அப்படி இப்படின்னு சொல்லி அடி மேல அடின்னு அடிப்பா. இந்த படி கீழே வான்னு அடிக்க வர காலை வச்சு ஒரு எத்து விடுவா பாருங்க, பயங்கரமான எத்து. அடுத்த செகண்ட் இவன் என்ன பண்ணோன்னா இதோட பிளட் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வெயின் மட்டும் யூஸ் பண்ண இருப்பாடா. எல்லாத்தையும் அடிச்சு நூத்திட்டு வருவா, பீஸ்ட் எல்லாத்தையும் நொறுக்கிட்டு வருவா. அப்படி வந்து கல்லுல அவளை போட்டு நீ தோத்துட்ட வெனிக்கா. இது உண்மையிலே அமேசிங்கா இருக்கு. இந்த சென்சேஷன், இந்த ஃபீலிங், இதுக்காக தான் இந்த ஃபீலிங்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஆமா, இது வரைக்கும் நீ என்னை சேஸ் பண்ண, நான் இப்ப உன்னை தொடர்ந்து வர போறேன். நீதான் என்னோட ரைவல், நீதான் என்ன ஸ்ட்ராங்கரா மாத்த போற. மறுபடியும் ஒரு தடவை சண்டை போடுவோம், யாரு ஸ்ட்ராங்கர்னு பார்ப்போம். என்னைக்குமே உன்னைய சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அதனால இந்த இடத்துலயே இப்பயே உன்னை கொல்ல போறேன் வெனிக்கா. நீ ரொம்ப புதிரானவ வெனிக்கா, ஆனா அது மட்டும் இதுக்கு பத்தாது. லூசிஃபராவும் அதர் டெவிலும் இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல 3 பயங்கரமான ஒரு சோல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுலயும் ஒரே பாலினத்துல தெரியுது. இது போதும் எனக்கு மீண்டு வர, இது ஒண்ணு போதும். என்னது இது? இந்த பவர், இந்த கர்ஸ், இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா போட்டாலும் அந்த கர்ஸ் மேஜிக்கு அந்த ரோஸ் எல்லாம் அப்படி தெரிச்சு உடஞ்சு நொறுங்கிக்கிட்டு இருக்கும். நான் ரொம்ப வருஷமா வெனிக்கா மேலே இருந்துட்டேன். இப்ப வெனிக்காவும் லோல பிச்சுக்காவும் செத்த பிறகு என்னோட மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். லோல பிச்சுக்கான்னு சொல்லி இவன் கத்திட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அவளோட கர்ஸ் வேற லெவலில் போய் ஒரு டெவிலாவே அவளை மாத்தி விட்டுரும். அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு ஒன்னையும் போட்டு தள்ளிடுறேன். இங்க இருக்க எல்லாரும் செத்துட்டாங்கன்னா நீ தனிமையா ஃபீல் பண்ண மாட்டே இல்லையா? என்ன சொல்ற? ஹியூமன் மேஜிக்கடா அப்படின்னு இவ கான்ல தெரியறப்ப அப்படியே இங்க கட் பண்ணுவோம். ஸோ யா, நெக்ஸ்ட் சாப்டர் அப்படிங்கிறது மண்டே வந்துடும். லவ் யூ ஸோ மச்.